ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் நலம் ஜோதிடர் அஸ்ட்ரோ நாகலிங்கம். நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு ஜோதிடம் பாடம் 6 ராசிகளும் பஞ்சபூதமும் என்ற தலைப்பில் இன்று காண இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ராசிகளும் பஞ்சபூதங்களும். பஞ்சபூதங்கள் என்ன என்பது பற்றி பார்ப்போம். பஞ்ச என்றால் 5 என்று பொருள். பஞ்சபூதங்கள் என்பது 5 பூதங்கள் என்று பொருள். அவைகள் 1 ஆகாயம், 2 நெருப்பு, 3 நிலம், 4 காற்று, 5 நீர் ஆகிய 5ம் சேர்ந்ததுதான் பஞ்சபூதங்கள் ஆகும். இதற்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்பது பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக ஆகாய தத்துவம். ஆகாயம் என்பது வானில் உள்ள வளிமண்டலத்தை குறிக்கும். ஆகையால் ஆகாய தத்துவம் ராசி மண்டலத்தில் கொடுக்கப்படவில்லை. இதை தவிர மீதமுள்ள 4 தத்துவமும் ராசி மண்டலத்தில் வரும். அவை என்ன என்பது பற்றி பார்ப்போம். அதற்கு முன் திரிகோணம் என்பதை பற்றி பார்த்துக்கொள்வோம். ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவமும் முக்கோண முறையில் அமைந்துள்ளது. அதை ஜோதிடத்தில் திரிகோணம் என்று கூறுவர். வரும் படத்தை பாருங்கள். முதல் திரிகோணம் 1, 5, 9. இரண்டாம் திரிகோணம் 2, 6, 10. மூன்றாம் திரிகோணம் 3, 7, 11. நான்காம் திரிகோணம் 4, 8, 12 ஆகியன திரிகோண முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இனி பார்க்க இருப்பது நெருப்பு தத்துவ ராசிகள். நெருப்பு தத்துவ ராசிகள் என்பது மேசம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிகளும் நெருப்பு தத்துவ ராசிகள் ஆகும். அடுத்து நிலத்தத்துவ ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய 3 ராசிகளும் நிலத்தத்துவ ராசிகள் ஆகும். காற்று தத்துவ ராசிகள். மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய 3 ராசிகளும் காற்று தத்துவ ராசிகள் ஆகும். நீர் தத்துவ ராசிகள். கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய 3 ராசிகளும் நீர் தத்துவ ராசிகள் ஆகும். இந்த படங்களில் காட்டப்பட்டுள்ளது போல் ஆகாய தத்துவத்தை தவிர மீதமுள்ள நெருப்பு, நிலம், காற்று, நீர் ஆகிய 4 தத்துவங்களும் தலா 3 ராசிகளை ஆளுகின்றன. இதை தேவைப்படுவோர் குறிப்பேட்டில் எழுதி வைத்துக்கொண்டு தேவைப்படும் போது பார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் வேறொரு தலைப்பில் தங்களை சந்திக்கிறேன். இதுபோன்ற தகவலை வழங்கும் என்எல் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுத்துங்க. அப்போ தான் நான் வழங்கும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.